ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். இந்தியாவோட மிகப்பெரிய விஞ்ஞானி மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள் தான் இன்னைக்கு. அதுக்காக அவரோட நினைவு மண்டபத்துக்கு வந்திருக்கோம். யாரெல்லாம் இன்னைக்கு மலர் தூவி நினைவு கூறாங்கன்னு சொல்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் எங்கே இருக்குன்னா, ராமேஸ்வரம் ஹைவேல போகிற வழியிலேயே ஒரு ரோட்டு மேலேயே இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. சில சமயம் வந்து பஸ்ஸில் சொன்னால் கூட பை ரெக்வஸ்ட்டில் கண்டக்டர் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டாப் வச்சு இறக்கி விட்டு போவாங்க. இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. செம்ம மெயின்டெனன்ஸுங்க. முதல்ல வந்துட்டு மொபைல் ஃபோன்லாம் வந்துட்டு அது உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு மொபைல் எல்லாமே வந்துட்டு வெளியே வச்சுட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போய் மெமரியில் பார்க்க முடியும். இன்றைக்கி நினைவு நாளில் யாரெல்லாம் வந்திருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவரோட ஸ்லோகன் ஒன்று. அதில் டாக்டர் ஏபிஜே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், நழுவ விடாதீர்கள். ஒரு கடமை, நிறைவேற்றுங்கள். ஒரு லட்சியம், சாதியுங்கள். ஒரு சோகம், தாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு போராட்டம், வென்று காட்டுங்கள். ஒரு பயணம், நடத்தி முடியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வாழ்க்கை பயணத்தை தாங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நடத்தி முடிச்சுட்டு போயிருக்காங்க. பெருசாக எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு மீனவ கிராமத்தில் பிறந்து, பொருளாதாரம் பெரிதளவில் இல்லாத இருந்தால் கூட ஒரு அரசு பள்ளிக்கூடத்தோட வாழ்க்கையை ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அவரோட முயற்சிகளால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய், அதுக்கப்புறமா இந்தியாவோட ஒரு விஞ்ஞானியாக மாறி, அதில் இருந்து நமக்கு நிறைய சாதனைகளை பண்ணி கொடுத்த பிறகு தான் அப்துல் கலாமோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சதுங்க. இப்போ நினைவு நாளில் வந்து நம்ம கூடியிருக்க கூட்டத்தை பார்க்குறோம். அந்த முன் வரிசையில் இருக்கவங்க எல்லாமே அப்துல் கலாம் ஐயாவோட உறவினர்கள் தாங்க. அந்த ராமேஸ்வரம், பாம்பனில் உள்ள எல்லாருமே இன்னைக்கு அவங்க நினைவு நாளில் பாத்தி ஆகுவதற்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள், தன்னார்வலர்கள் நிறையா பேருங்க. அதாவது அப்துல் கலாம் ஐயா மேலே பாசம் கொண்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர். நீங்கள் பாருங்கள், இப்போ அடுத்து அவர் சொன்ன கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்கிறத பற்றின ஒரு படத்தை தான் நம்ம பார்க்குறோம். அவர் வந்துட்டு எப்போவுமே மாணவர்கள் நோக்கி கனவு காணுங்கள், கனவு காணுங்கள்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, அதுதான் அடுத்த கட்ட இந்தியாவை உருவாக்கும், வல்லரசாக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு இதுதான். அவர் வந்து மாணவர்கள் மேலே ஒரு பயங்கரமான நம்ம இப்போ இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துறதுக்கு அவங்களோட உறவினர்கள் மட்டும் கூடியிருக்கல, பொதுமக்களும் தன்னார்வலர்களுக்கும் சேர்த்து ஒரு சில அரசியல் தலைவர்களும் இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு முக்கியமான தலைவர், ஒரு பெரிய தலைவர், ஒரு நாடே போற்றின தலைவர், அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறது வந்து இவங்களுக்கு ஒரு பெருமிதம் மாதிரி தான். ஒரு காலையிலேயே வந்துட்டு 8 மணி 7:30 மணிலேருந்தே நிறையா பொதுமக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகன்னா இந்த இந்த ஒரு தருணத்துக்காக தான். அவரோட நினைவிடத்துக்கு வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்துறேன்னு சொல்லுது நம்மளாம் செஞ்ச ஒரு பாக்கியம் மாதிரி. ஏன்னா இப்பேற்பட்ட தலைவர் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். தலைவரும் சொல்லலாம், ஒரு பெரிய விஞ்ஞானியும் கூட அவர். ஒரு தன்னலமிக்க மனிதன்னு சொல்லலாம். அதனால தான் நிறையா மக்கள் இவர் மேலே ஒரு சீரா அன்பு கொண்டிருக்காங்க இன்னமுமே. பார்க்கலாம், நீங்கள் நிறையா வாலண்டியர்ஸ் இருக்காங்க இங்கே. அக்னி சிறகுகள்னு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இங்கே நிறையா வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நிறைய தலைவர்கள் இப்போ மலர் தூவி அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உறவினர்களும் அஞ்சலி செலுத்துகிறாங்க. கூடி வந்த பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இன்னைக்கு ராமேஸ்வரம் வந்திருந்தா கட்டாயம் வந்துட்டு இந்த நிகழ்வுகளை பார்க்கலாம். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று ஏபிஜே ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. கட்டாயம் சரித்திரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க ஐயா. மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com